வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மன்னார்குடி போயிட்டோம், கும்பகோணம் போயிட்டோம், அப்புறம் மாயவரம் போகாமல் இருந்தால் எப்படி? என்னடா இவன் மாயவரம் போகிறால பார்க்குறீங்களா? இல்லைப்பா, மாயவரம் மிளகு ரசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். அதாவது நம்ம பாரம்பரியமான ட்ரெடிஷனான மிளகு ஜீரா ரசம் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டிவைனாக இருக்கும். அதாவது மிளகு தூக்கலாக இருக்கும். இது கோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், த்ரோட் பெயின் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெவியாக சாப்பாடு இருந்ததுன்னா ஹெவியாக சாப்பிட்டோம்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சூப் மாதிரி அப்படியும் நம்ம குடிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மாயவரம் பக்கம் போய், அதுவும் இது வந்து இன்னொன்று என்ன அப்படி சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ மாயவரம் ராதா கல்யாணம் நடந்தது இல்லை, அதில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. அதில் ராஜேஷ் வைத்தியா சார் வந்து மாயவரம் ரசத்துக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து நான் எதேச்சியாக அதான் சொல்லிட்டேனே, என்னோட அம்பாலும் ஆச்சாரியாலும் இதை வந்து நல்லா பீக்குக்கு கொண்டு போட்டோம். எல்லாமே என் குருநாதரும் அம்பாலும் அனுகிரகம். ஸோ அதை வந்து இன்றைக்கி நான் மாயவர ரசம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. இது சில்லி கம்மியாக மிளகு தூக்கலாக நிற்கிற ரசம், மிளகு தூக்கி நிற்கிற ரசம். இது மாயவரம் ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு ஸ்மால் சைஸ் புளி ஊற போட்டாச்சு. துவரம்பருப்பு வெறும் தண்ணி மட்டும் தான் விட போகிறோம். இது பருப்பு போட போகிறதில்ல ரசத்தில். இதில் ஒரு 1/4 கப்பு எடுத்துட்டுருக்கேன், அதையும் ஊற போட்டிருக்கேன். ஸோ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது வந்து அந்த 1/4 கப்பு துவரம்பருப்பு இதுலேருந்து இது போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது தக்காளி வந்து ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 1/4 தக்காளி போட்டுக்கோங்க. இதுதான் மாயவர ஸ்பெஷல் ரசம், மிளகு ஜீரக ரசம். வாங்க இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குக்கரில் புளி கரைச்சிட்டு பருப்பையும் டைரெக்டாக பண்ணிடலாம். ஈஸியாக இன்னும் சீக்கிரமாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். நம்ம இதெல்லாம் குக்கரில் வேக வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். நம்ம வந்து அந்த குட்டி தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, புளி தண்ணி, ஒரே ஒரு சின்ன தக்காளி, மஞ்சப்பொடி போட்டு வச்சுட்டு இந்த பருப்பையும் வச்சுட்டோன்னா ஒரே இதில் நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடும். இதுக்கு ஸ்பெஷல் வந்து நல்ல மிளகு தூக்கலாக இருக்கும். அதனால் நல்லா 1 ஸ்பூன் நம்ம எடுத்துட்ட அளவுக்கு நான் இந்த 1 ஸ்பூனால் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் தனித்தனியாக நல்லா க்ரஷ் பண்ணிடலாம். நான் தனித்தனியாக பண்ணிக்கிறேன், நீங்கள் ரெண்டையும் சேர்த்து வேணால் பண்ணிக்கலாம். நான் தனித்தனியாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டீம் வந்துடுது, வெயிட் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். நம்ம பாரம்பரியமானன்னு சொல்லிட்டு நம்ம அம்மியில் அரைக்காமல் இருந்தால் எப்படி? ஸோ மிளகு ஜீரகத்தை நான் வந்து க்ரஷ் பண்ணுறது அம்மியில் தான் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது நல்லா மிளகு ஜீரகத்தை நல்லா க்ரஷ் பண்ணிடலாம். நீங்கள் மிக்சியில் பண்ணுறதுல மிக்சியில் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஜீரகத்தையும் க்ரஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்பாத்து ஸ்டைலில் நான் பண்ணுற மாயவரம் மிளகு ஜீரக ரசம். ஜீரகத்தையும் க்ரஷ் பண்ணிட்டாச்சு, இதையும் போட்டுடலாம். நான் ஒரு 4 விசில் விட்டேன்ப்பா. பாருங்க, பருப்பு ரெடி ஆகிடுது. புளி தண்ணியும் தக்காளியும் நல்லா வெந்துடுது. பருப்பை நல்லா மசிச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு, இந்த பருப்பு வந்து நம்ம பருப்பு சாதம் களத்துக்கு பருப்பு வச்சுட்டு பருப்பு சாதம் நெய் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதில் இன்னும் ஒரே 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரசத்தை வந்து அடுப்பில் வைக்கலாம். பாருங்கள், புளியும் ரசமும் தக்காளி நல்லா வெந்துடுக்கும். இதை வந்து நம்ம பாரம்பரியமாக ட்ரெடிஷனாக இருக்கிறதுனால ஈயச்சொம்பில் வைக்கிறது இன்னும் ட்ரெடிஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பருப்பும் நல்லா கசிச்சாச்சு. இதில் இந்த பருப்பு ஜலத்தில் ஒரே 1 டம்ளர் தண்ணி விட்டு ஜலம் மட்டும் விட்டுக்கலாம். ஸோ இந்த பருப்பு ஜலத்தில் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், ஜலம் மட்டும் விடலாம். இந்த பருப்பு நம்ம வந்து களத்துக்கு வச்சுட்டு சாதத்துக்கு காக்காக்கு போட்டுக்கிட்டு மீதி பருப்பை கொஞ்சம் நெய் விட்டு சூப்பராக பப்பு சாதம் சாப்பிட்லாம், குழந்தைகள் மாதிரி. ஸோ இதை போட்டாச்சு. இந்த 1 ஸ்பூன் மிளகு போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகு தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே.
கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா நுரைச்சுன்றது பாருங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். பக்கத்தில் உங்களுக்கு வெண்ணெய் தெரியும். நல்லா ரசம் மாயவர ரசம் வைக்கும்போது நெய் விட்டு சாப்பிடாமல் இருந்தால் எப்படி? ஸோ அதனால் நெய் இப்போ தான் காய்ச்சின்னு இருக்கேன். ஸோ அதனால் இது நுரைச்சுன்றதும் நம்ம வந்து இது வெறும் தாளிச்சுடலாம். இது வந்து நம்ம ரசத்தை தாளிச்சுடலாம். நீங்கள் இதை பார்த்தோன்னே என்ன யோசிப்பேன்? ஆமாம், இது வெங்கடேஷ் பட் சாரோட விபி டேஸோட தாளிப்பு கரண்டி தான். இது போட்டுடலாம். இது போட்டு மூடிடலாம், தெளிக்காமல் இருக்கும். நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், சரி இந்த மாதிரி நம்ம வாங்க முடியுமா, ஏன்னா பயங்கர காஸ்ட்லி. எனக்கு என்னோடய அக்கா வந்து சூப்பராக கிஃப்ட் பண்ணா, நீ வந்து இந்த மாதிரி சேனல் பண்ணுறடி, நான் உனக்கு இது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ, இப்போ நீங்கள் பார்த்துருப்பேன், என்னோடய அண்ணா உள்ள கல்யாணத்துக்கு கூட போயிருந்தேன். அப்போ அங்கே அக்கா வந்திருந்தா. ஸோ சூப்பராக வாங்கி கொடுத்தா. அதாவது சிலதெல்லாம் வந்து அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணி நடக்கும்போது அதில் ஒரு ஹாப்பி இருக்குது பாருங்க, அதோட சூப்பர் ஒன்றுமே இல்லை. ஸோ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பெருங்காயம் போடலாம். மேலாக நெய் விடலாம். நீங்கள் நெய்யில் தாளிக்கணுனாலும் தாளிச்சிக்கலாம். நான் நெய்யில் தாளிக்கல, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் பாருங்கள் தாளிச்சாச்சு. கருவேப்பிலை, பெருங்காயம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை மூடி வச்சாதான் வாசனை போகாமல் இருக்கும். ஸோ மேலாக கொத்தமல்லியை போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம தாளிச்சதை இதில் விட்டுடலாம். கொஞ்சமாக இப்படி ரசத்தை எடுத்து வச்சு சூப்பரான மாயவரம் மிளகு ஜீரா ரசம் ரெடி. மேலாக நெய் விட்டுக்கலாம். நல்ல நெய் வந்து இப்போ மணமாக சூப்பராக வெண்ணெய் காய்ச்சி விட்டுடலாம். சூப்பரான மாயவரம் மிளகு ஜீரக ரசம், மிளகு தூக்கலான மிளகு ஜீரக ரசம் மூடி வச்சுருவோம், வாசனை போயிடும். ஸோ இது ஒரு மாயவரம் மிளகு ஜீரக ரசம் ரெடி ஆகிடுது. இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். மிளகு தூக்கலான ஒரு ரசம் சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லா மன்னார்குடி கும்பகோண ரசம் மாதிரி இதையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். போஜனா சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.